படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 43:21 அந்த நோட்டீஸில் போட்டிருக்காங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். திஸ் பீப்புள் ஹாவ் எ ஃபார்மட் ஃபார் மை செல்ஃப், தே ஷேல் ஷோ ஃபார் மை ப்ரைஸ். ஒருவேளை ஆண்டுடைய அநாதி சித்தம், நான் 64 வயது வரை உயிரோடு இருக்கிறேன்னா அவருடைய சுத்த கிருபை. கடந்த 34 ஆண்டுகள் நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். 34 ஆண்டுகள் ஒரு நாளைக்கு 2 வேளை ஊசி போட்டேன். இப்போ ஒரு வேளையாக கடவுள் மாற்றி தந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 2 வேளை ஊசி போட்டேன். இப்போ கடந்த 2-3 மாதமாக ஒரு வேளைக்கு 7 மாத்திரை, 7.5 மாத்திரை, 14.5 மாத்திரை ஒரு நாளைக்கு. இது 5 மாத்திரையாக மாற்றிருக்கிறார். ஒருவேளை வயசானதாக தெரியல, நான் ஜெபித்த ஜெபத்தை கேட்டாரா தெரியல. ஆனால் எனக்கு டேப்லெட்டுடைய தன்மை குறைஞ்சிருக்கு, சுகருடைய தன்மை குறைஞ்சிருக்கு. ஒருவேளை 64 வயது ஒரு கண்டுபிடிப்பு சொல்லுது, சுகர் வியாதி ரொம்ப நல்ல வியாதி, ரொம்ப நல்ல வியாதி. நிழல் மாதிரி கூடி வரும், ஒன்றுமே பண்ணாது. ஆனால் என்னைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா என்ன ஆகும்? இன்றைக்கி சூப்பராக மத்தியானம் கேசரி எங்கள் கம்பெனியில், எங்கள் கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கெலாம் சனிக்கிழமை மதியம் ஒரு ப்ரேயர், ஒரு லஞ்ச். இன்றைக்கி வெறும் தயிர் சாதமும் சாம்பார் சாதமும். அப்போ ஒரு கேசரி போடுங்க. எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு கேசரின்னு. ஒரு அக்கா, ஒரு சகோதரி வேலை செய்கிறக்கா, எனக்கு அவளுக்கு கல்யாண நாள்னு எனக்கு கொஞ்சம் கேசரி கொடுத்துச்சு. உடனே போய் கேசரி போட்டுன்னு சொன்னேன். அவன் ஒரு 5 கிலோ 10 கிலோ கேசரி போட்டான். அதில் கரெக்டாக ஒரு 50 கிராம் போல் சாப்பிட்டேன். இன்னும் ஒரு 2 நாள் தான் சுகர் குறையாது. சாப்பிட்ட பிறகு தான் ஏன் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். ஐயோ தப்புலாம் பண்ணிட்டோம். ஏன்னா சாப்பிட்ட 10 நிமிஷம் அதை அவ்வளோ ஒரு தகராறு பாடுகள் பண்ணிச்சு. அதை பொதுவாக அது சுகர் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலன்னு ஒன்றுமே பண்ணாது. கண்டுபிடிப்பு என்ன சொல்லுதுன்னா, 80 வயது மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிதியால் 80, சங்கீதம் 90:10. சுகர் இல்லாதவன் 80 வயதில் செத்து போனான். சுகர் இருக்கும் 85 வரை நல்லா இருந்தான். ஏன்னா டயட் கண்ட்ரோல், டயட் மட்டும் கண்ட்ரோல். இப்போ நான் டயட் கண்ட்ரோலாக இருந்தால் எனக்கு மாத்திரையே தேவையில்லை, இன்சுலின் தேவையில்லை, ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆரோக்கியப்போ வெறும் 1/2 மாத்திரை. 30 வயசில் எவ்வளோ ஆரம்பிச்சது? 2 காசு அந்த மாத்திரை, 1 காசுக்கு தான் மாத்திரை போட்டேன். ஆனால் இன்றைக்கி எவ்வளவுக்கோ செலவாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் எனக்கும் வாழ்வு கொடுத்திருக்கிறார், என்னையும் நேசித்திருக்கிறார். எவ்வளோ மரண பள்ளத்தாக்கு, எவ்வளோ வேதனை, எவ்வளோ துன்பம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் ஒரு சந்தோஷமான வாழ்வு. எதுக்காக ஓடி வந்தேன்னா, எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். கொடுத்த வாழ்வை ஆண்டவருடைய துதியை நான் என்ன பண்ணணும்? ப்ரைஸ் பண்ணணும். ஏன்னா வாழ்வு என்பது ஆண்டவரால் நிர்ணயிக்கப்படுகிற ஒரு வாழ்வு. ஒரு மகள் எங்கள் இப்போ 10th 12th எழுத போகிறாள். 2012 இப்போ கணக்கு பாருங்கள், 10th or 12th எனக்கு தெரியல. அவங்க டேடி என்ன பண்ணார்? ஒரு லாயர். என் மகள் 12/12/2012 பிறக்கணும்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். 13ஆம் தேதி டாக்டர் அம்மா டேட் கொடுக்குது. ஒரு நாளைக்கு முன்னால் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க, அது 12/12 லைஃபுக்கெல்லாம் 12/12 ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணார். டாக்டர் அம்மா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் 11ஆம் தேதி நார்மல் டெலிவரி. அவரால் என்ன பண்ண முடியல? தடை பண்ண முடியல. இதுதான் லைஃபு. நான் 80-100 ஒருத்தர் சன் டிவியில் ஒரு 2 பேர் பேட்டி கொடுத்தாங்க. 2 மத தலைவர்கள் பேட்டி கொடுத்தாங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால். ஒருத்தர் சொன்னார், எனக்கு மரணமே இல்லைன்னார். 6 மாதத்தில் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போனார். யாருமே என்ன பண்ண முடியாது. வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மரித்து உயிர்த்து ஜீவன் உள்ளவர். லாசர் கூட உயிரோடு எழுந்து திரும்ப மரிச்சிட்டார். என்ன மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, அதுக்கப்புறம் 80, அதுக்கு உபத்திரமும் சஞ்சலமும் வருத்தம் இருந்த நாட்கள். அதுக்கப்புறம் இருப்பது என்பதுன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி, வீட்டில் இருக்க பெட் அனிமல்ஸ் மாதிரி வயசானவங்களை கொண்டு போகணும். 80 வயசுக்கு அப்புறம் தோத்திரம் ஆண்டவரே நீ கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லணும். அதுதான் நன்மை. தோத்திரம் ஆண்டவரே நீ கூப்பிட்டுருங்கன்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் இருக்கணும், அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ எங்கள் மாமா ஒருத்தர், எங்கள் ஒய்ஃபோடைய அப்பா 90 வயசு கிட்டத்தட்ட. அவர் ரிட்டையர்ட் ஆகிறப்போ வாங்குகிற சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகம் வாங்குறார் பென்ஷனு. 90 வயது அவரால் முடியல, ஒரு நல்ல மனிதர். ஆனால் இன்னைக்கு காலையில் என் ஒய்ஃபு என் எடையை பார்த்துட்டு
உன் இடம் லெஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, நீ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. எங்கள் அப்பா ஆட்டுக்கால் சூப் கேட்குறாரு, உயிரோடு இருக்குன்னு சொல்கிறா. குடு அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டேன். ஒருவேளை ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்விற்கு நான் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய். ஒருவேளை இன்றைக்கி இந்த மெசேஜை எப்போவுமே வர்றதுக்கு வித்தின் 10 மினிட்ஸ்க்கு முன்னெல்லாம் ப்ரிப்பேர்டே பண்ணுவேன். ஆனால் இந்த மெசேஜை ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எழுதிட்டேன். எதுக்கு எழுதுனேன்னு தெரில. ஆனால் நம்ம ஆண்டுடைய துதியை எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கோமா? அழகாக சொல்கிறாரு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், கண்டினியூ டு த ப்ரேயர். எப்பவும் ஆண்டவர் என்ன பண்ணும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் தோத்திரம் செலுத்த வேண்டும். நேற்று கையில் அடிக்கிறது எதிர்பார்க்காம வேலை முடியுது, 8:45 வேலை முடியத்தில் எதையோ போய் பரபரப்பாக தொடுறேன். என் ஆஃபீஸ் ரூமில் வந்து உட்காந்து பார்க்குறேன், ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு கையிலேருந்து. எங்கே குத்திச்சு ஏன் குத்திச்சுனே தெரியல. இதுதான் மனிதனுடைய வாழ்வு. ஒருவேளை அந்த மனிதனுடைய வாழ்வு இருக்கிற நமக்கு ஆண்டவர் எத்தனையோ கஷ்டங்கள்லேருந்து, வேதனைகள்லேருந்து, துன்பங்கள்லேருந்து, பிரச்சனைகள்லேருந்து வாழ்வு கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு நம்ம எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் தோத்திரம் செலுத்த கண்டினியூ எப்போவுமே இன்னும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு வாழ்வு, இப்படிப்பட்ட வாழ்வை ஆண்டவர் தந்திருக்கிறார். திங்க் பண்ணுறப்ப எனக்கு டைட்டானிக் கப்பல் ஞாபகத்துக்கு வந்தது. 1912 அட்லாண்டிக் கடலில் விடுவதற்காக டைட்டானிக் கப்பல் ஒருத்தர் செய்கிறவர் சொல்கிறார், என் கப்பலில் போனால் என்ன இல்லை, மரணம் இல்லை. ஏன்னா அட்லாண்டிக் கடலில் வந்து கீழே பனி பாறைகள் இருக்குமா, அதில் மோதி கப்பல் உடஞ்சிருமா, ஆக்சிடெண்ட் ஆகி நம்பிக்கை இல்லா பயணம். அன்னைக்கு ஷிப்பு தான், அன்னைக்கு ஃப்ளைட் ரொம்ப கம்மி, ஃப்ளைட்டே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஃப்ளைட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கப்பல் செய்கிறவரும் அவ்வளோ சேஃப்டியாக 1 கோடி ஆகிற கப்பலை 5 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. 5 மடங்கு அதிகம் செலவு பண்ணாராம். டிக்கெட்டும் 5 மடங்கு வச்சுருந்தாராம். அந்த கப்பல் கிளம்புறப்போ அவர் சொன்னார், இந்த கப்பலில் பயணம் பண்ணுறவங்களுக்கு மரணம் இல்லை, நான் கேரண்டி நின்னார். ஆனால் அந்த கிளம்பி 3ஆவது நாள் பயணத்தில் அது என்ன பண்ணுச்சு, விபத்தில் இறந்து போச்சு. 1200 பேர் வர்றாங்க, கிட்டத்தட்ட 650-700 பேர் ஸ்பாட்டில் இறந்துடுறாங்க. ஏன்னா ஐஸ் தண்ணி, அந்த வாட்டர் வந்து -0 டிகிரியில் இருக்கும், 0 டிகிரியில் இருக்கிற மைனஸில் இருக்கும். அந்த தண்ணியில் விழுந்த உடனே பிளட்டெல்லாம் வேலை செய்யாது, இறந்து போனாங்க. அதுலேயும் ஒரு சகோதரி வந்து அதை சினிமாவை எடுத்து 2.5 வருஷமோ 3 வருஷமோ ஓடிச்சு, டைட்டானிக் சினிமா. ஆனால் அதில் எவ்வளோ பேர் உயிர் பிழைத்து, கிட்டத்தட்ட 650 பேர் உயிர் பிழைச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த ஆண்டவர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்துறீங்கப்பா, நாம் துதிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? தாவீது சொல்கிறப்போ சங்கீதம் 103, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். அடுத்து வியாதியிலிருந்து விடுதலை, அக்கிரமக்காரங்களுடைய சிந்தனையிலிருந்து விடுதலை. எப்படிப்பட்ட வாழ்வு பாருங்க! ஆண்டவர் எல்லாத்துக்கும் உயிரை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் எப்பவுமே அவர் ஃபிக்ஸிங் தான். யாராலையும் நம்மளை தொட முடியாது. குண்டு போய் அவங்க மேலே விழுந்தாலும், மலையே விழுந்தாலும். அழகா 2 கப்புள்ஸு சூசைட் பண்ணுறதுக்காக போனாங்களாம். ஏதோ நினச்சா லவ் பண்ணா, வாழ்க்கையில் பிரச்சனை, இனிமேல் இருக்கக்கூடாது, செத்து போடணும்னு நினச்சானா கப்புள்ஸு. நினச்சி ஒரு மலையில் ஏறி கீழே விழுந்துடலான்னு, ஒரு மலை, இங்கே ஒரு மலை இருக்குது, இங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டரில். ஒருத்தரும் ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு முக்கியமான நாள் போய் அது கிரிவலம் சுற்றி வருவாங்க. அதில் எங்களுக்கு வாழ்வு இருக்குன்னு போகிறாங்க. அதே மாதிரி அந்த மலையை சுற்றி பஸ் வர்றப்போ நிறைய ஸ்பீட் பிரேக் போகிறப்போ அந்த பஸ்ஸை விட்டு 2 கப்பல்ஸ் இறங்குது. அந்த மலைக்கு மேலே போகுது. அதில் மேலே உச்சியிலேருந்து 2 பேரும் குதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மலை பாதி தூரம், அந்த மலையை சுற்றி ஒரு ரவுண்டு வரும். இப்படி வந்து இன்னொரு இடம் போகணும். வந்து ஃபஸ்ட் ஸ்பீட் பிரேக்கில் 2 பேரும் இறங்குறாங்க, மேலே ஏறுறாங்க. உச்சியில் போய் 2 பேரும் குதிக்க போகிறாங்க. ஏதோ சினிமா கூட எடுத்து ஒருத்தர் செத்து போனால் ஒருத்தர் உயிரோடு இருப்பான். ஏதோ ஒரு புன்னகை மன்னன் ஒரு படம் நினைக்கிறேன், அது பேர் அதுதான் நினைக்கிறேன். இது 2 பேரும் செத்து போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கையை பிடிச்சி 2 பேரும் குதிக்க போகும்னா பட்டுன்னு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா ஒரு கல் உருண்டு அந்த பஸ்ஸில் விழுந்து பஸ்ஸில் போன அத்தனை பேரும் செத்து போனான். மரணத்தை நோக்கி போனவனுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. இதுதான் லைஃப் என்பது நாம் முடிக்க முடியாது. முடிக்கணும்னு நினைச்சா அதை முடியாது.
ஆண்டவர் முடிக்கிறது இல்லை. அதுதான் தாவீது பிராக்டிக்கலாக சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை துதிரி. சங்கீத நூல், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை துதிங்கள். பிரைஸ் டு தி லார்ட். அவருடைய கிருபை ஒரு சாதாரண கிருபை இல்லை. அந்த நோவா கப்பல் செய்கிறப்போ கூப்பிட்டு சொல்கிறார், கொப்பேர் மரத்தில் கப்பல் செய்யணும். அதுவரை உலகத்தில் போட்டே இல்லை. போட்டு எப்படி இருக்குன்னு நோவா ஐயாக்கும் தெரியாது. நீ இப்படி செய்யினா இருக்கும் பிளான் அப்ரூவல் கொடுக்குறாரு. இன்ஜினியர் கொண்டாந்து அந்த மேஸ்திரிகிட்ட கொடுத்து, இல்லை பால் சீலிங் அடிக்கிட்ட கொடுத்தா இந்த இடத்துல பாயிண்ட், இந்த இடத்துல பாயிண்ட், இப்படி பாயிண்ட் வர்ற மாதிரி கப்பல் அழகாக செய்கிறார். பார்க்கலாம் பைத்தியக்காரன் முட்டாளுங்கிறான். ரைட் சகோதரர் ஃப்ளைட் விட்டது மாதிரி பாட்டுவான் பைத்தியக்காரன் முட்டை, என்னடா ஏதோ தோண்டிக்கிட்டு கிடக்கான்னு தட்டிக்கிட்டு கிடக்கான்னு. ஆனால் மழை வந்துச்சு, மேலே வந்தது, கப்பல் மேலே வந்தது. யாரெல்லாம் கப்பலுக்குள்ளே இல்லையோ வெளியே இருந்த அத்தனை பேரும் செத்து போனாங்க. செத்து போனோடனே கடவுள் பார்க்குறாங்க, என் மக்கள் இப்படிலாம் மறிக்கிறாங்க, என் மக்கள் பறிச்சிட்டாங்களே, ஏன் இப்படி பண்ணேன், வருத்தப்படுறாரு ஆண்டவர், ஃபீல் பண்ணுறார். ஒரு கோபத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்படி அக்கிரமம் பெருசுங்கிறார். 6:8 நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்றார். கிருபை கிடைச்சுன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அந்த மக்களுடைய அக்கிரமம் பார்த்து செத்து போகிறப்பான், தண்ணியில் எல்லாம் செத்து போகிறப்போம் மனவரங்கும் ஆண்டவர் நோவாவோடு ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாரு. 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு ரெயின்போவை கொடுக்குறாரு. இனி நான் மழையினால் அழிக்க மாட்டேன். கடந்த நாளில் சென்னையில் 10 வருஷத்துக்கு முன்னால் வந்துச்சு, அதே வெள்ளம் திரும்ப வந்துச்சு. எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் மழை பெஞ்சிருந்தா இவ்வளோ பேர் செத்து போயிருப்பான். பார்த்து ஆண்டவர் மனமிறங்கினார். ஆனால் இந்த மழையில் ரெயின்போவே வரல. ரெயின்போ வராமே மழை நின்று போச்சு. வந்துச்சா? அப்படியா? ரெயின்போ வந்ததை நான் பார்க்கல. ஏன்னா ரெயின்போ வந்தோன்னா அடுத்த நாள் மழை நின்றும். 6 மாதத்துக்கு வராது, திரும்ப 6 மாதம் திரும்ப வராது. அந்த மக்கள்கிட்ட பார்த்தோன்னே நிற்கிறார். அப்போ பார்க்குறாரு, வெளியே வந்த நோவாவுடைய குரூப்பே கடவுளை இவ்வளோ இறக்கம் காட்டினாரு, எவ்வளோ நல்ல மனிதன், நன்றி செலுத்தலை. அவனுக்குள்ள திரும்ப ஒரு ஹெட்வைட் வந்தது, பெருமை வந்தது. திரும்ப ஹெட்வைட் வந்து பாபில் கோபுரத்தை ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் கட்டுறான். உயரமான கோபுரத்தை கட்டுறான். இனிமே மழை வந்தால் என்ன பண்ணக்கூடாது, மேலே மேலே நம்ம போயிடணும்னு கட்டுறான். அவனுடைய பெருமை பார்த்த ஆண்டவர் அங்கே ஒரு பிரிவினையை கொடுக்கிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அவன் கூடி வாழ்ந்து கடவுளுக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய் நினைத்த பொழுது அவனுடைய நினைவுகள் சிதறிக்கப்படுகிறது. அப்பதான் ஜாதி பிரிவினைகள் வருது, மத பிரிவினைகள் வருது, இன பிரிவினைகள் வருது, மொழி பிரிவினைகள் வருது. அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கு புரியல, அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அப்ப எனக்குன்னு யாராவது ஒரு கூட்டம் வேணும்னு நினைக்கிறாரு. அதே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆபிரகாமை அழைக்கிறார். உன் தேசம், உன் இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வாப்பாங்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. அவர் ஆண்டோடைய துதியை சொல்லிக்கொண்டே வந்தார். ஆண்டோரு கீழ்ப்பிடிந்தே வந்தார். ஒருவேளை அன்புக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் என்ன நோக்கத்தோடு என்னை வைத்திருக்கிறார்? இத்தனை ஆண்டுகள், 30 ஆண்டுகள் புதிய பெத்தேல் திருச்சபை. பெத்தேல் விசுவாச ஜப வீடு. பெத்தேல் என்பது கடவுள் இருக்கிற இடம். யாக்கோபு பெயர் வச்சார்ல, கைவிடப்பட்ட நிலைமையில் போறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் போன அவர், இது பெத்தேல், ஆண்டவர் இங்கே இருக்கிறார், கடவுளுடைய வார்த்தை இங்கே இருக்குன்னு அந்த பெத்தேலாக நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். ஒருவேளை அதே மாதிரி நம் கைவிடப்பட்ட நிலைமையில புருஷனால கைவிடப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம், இந்த சமூகத்தால் கைவிடப்பட்டிருக்கலாம், உங்கள் திருச்சபையால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், உங்கள் சகோதர சகோதரால் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் உன்னை கைவிடாத தகப்பன், என்னை கைவிடாத தகப்பன், என்னோடு கடந்து வந்து அவர் எந்நாளிலும் எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள தகப்பன். அவர் சொல்றார், I am do not left you, I do not forget you, I am with you. நான் உன்னோடு இருப்பேன், உன் சந்ததியை பெருகப்படுவேன் சொல்லுகிற ஒரு உயிருள்ள ஆண்டவர். எப்பொழுதும் I am with you, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். நான் முன்னால போவேன், பின்னால வருவேன், ஒரு சைடில் இருப்பேன், நீ ஏன் கவலைப்படுற? நம்ம கவலைப்படுறதால எந்தவித கவலமே இல்லை. யாருக்குனாலும் சரி, ஆண்டவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, எனக்கு மேல ஒரு பவர், அவர் உயிருள்ளவர்,
அவர் பேசுகிற ஆண்டவர். அவர் என்னை கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு இங்கே பார்க்குறப்போ பாதாள படிகுழியில் விழுறப்போ சரி, அவர் நம்மளை கைவிடுறதில்லை. இதை சொல்கிறப்ப எனக்கு அழகாக என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, என்னுடைய ஒய்ஃபோடைய சகோதரி ஒருத்தர் வால்பாறையில் இருக்காங்க. வேலை நிமித்தம் வால்பாறை அனிமல்ஸ் வாழ்கிற பகுதி. அந்த பகுதியில் மனுஷன் போய் பார்த்து அனிமல்ஸை தொல்லை பண்ணுறோம். அவங்க சுதந்திரமாக வாழ வேண்டிய இடம். யானை, டைகர், ஷீட்டா, முள்ளம்பன்றி, மான் சாதாரணமாக ராத்திரி 10 மணிக்கு மேலே பார்க்கலாம். அது மிருகங்கள் வாழ வேண்டிய இடத்துல மனுஷன் தன்னுடைய வாழ்வை தேடி அங்கே போய் செட்டில் ஆகிட்டான். அவங்க ஒரு நாள் வால்பாறையிலேருந்து அதிராம்பள்ளி, திருச்சூர் பக்கத்தில் அதிராம்பள்ளி பெரிய ஃபால்ஸ், அவங்க ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு அங்கே போயிட்டு என்னுடைய பிரதர், ஒய்ஃபோடைய சிஸ்டர், 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளும் 12 வருஷம் கழித்து பிறந்த பிள்ளைகள். திருமணமாகி காரில் வந்துட்டு இருக்கப்போ ஒரு ரோட்டில் வர்றாங்க. யானை திடீர்னு அவங்களை ட்ரேஸ் அவுட் பண்ணிடுச்சு. 4 மணிக்கு திருப்பிட்டு தூக்கி போட போகுது. அவங்க கார் ரிவர்ஸில் வருது, தலைகீழ பள்ளம். என் ஒய்ஃபுடைய தங்க நினைத்தாங்களாம். லைஃப் என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. யானை பிடிச்சி காலில் அமுக்கினாலும் முடிஞ்சு போச்சு, தள்ளி விட்டாலும் முடிஞ்சு போச்சு, பின்னால் ரிவர்ஸில் போய் பள்ளத்தில் விழுந்தாலும் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் லைஃப்னு நினச்சிக்கலாம். ஆனால் அந்த வந்த யானை இயேசுவேன்னு தான் கூப்பிட்டாங்களாம். ஜீசஸ்ன்னு சத்தம் போட்டிருக்காங்க. ஓட்டோருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, பிள்ளைகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. யானை டைரெக்டாக வருது. அப்போ வந்த யானை அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டான். மிருகங்கள் எப்போவுமே அதுக்குன்னு ஒரு பாதை வச்சுருக்கோம். அந்த பாதையில் போய் நம்ம அதனுடைய வழியில் போனால் தான் அது அஃபெக்ட் பண்ணும். இல்லை மனுஷனை பார்த்து பயப்படக்கூடிய எல்லா மிருகமும் மனுஷனுக்கு கீழானது. ஆண்டுடைய வார்த்தை என்ன சொன்னால், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28. நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். யூ ஆர் ஏ ரூலிங் பவர். நமக்கு மிருகங்களை ஆண்டு கொள்ளும் தன்மை. பாம்பு என்னைக்கு புத்துக்குள்ளே இருக்கிறோம் அது வரையும் சேஃப்டி. என்னைக்கு மனுஷன் கண்ணில் பட்டுதான் என்னாச்சு, அது விதி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எழுதிட்டான் விதியை. இதுதான் ஒவ்வொரு மிருகத்துடைய நிலைமை. ஆனால் அன்னைக்கு அவங்க அப்படியே கைகாலெல்லாம் வேத்து வடிஞ்சிச்சு. வந்த யானை அப்படியே திரும்ப காட்டுக்குள்ளே போயிடுச்சான். ஒருவேளை ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். நோக்கத்தோடு அதுதான் சொல்கிறாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நாம் அவருடைய துதியை சொல்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆனால் அவருடைய துதியை எப்பவுமே தகப்பனே, இன்னைக்கு இந்த இரவு நீங்கள் எனக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்துருக்கீங்க, நன்றி தகப்பனே. மீண்டும் எனக்கு ஒரு நாளை தருவீங்க நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. நம்புவே இயேசுவையே. நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோமா? எனக்கு ஒரு வாழ்வை திரும்ப கொடுத்திருக்கிற ஆண்டவற்றை மீண்டும் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு நெட்டு, கைபேசி எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. செல் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியாதுங்கிற ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. செல்லை வாங்கிட்டா கிறுக்கன் ஆயிடுவான். நிறைய பேர் அப்படி ஆகிட்டான். ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தா ஒரு 15 நிமிஷம் டைம் பண்ண செல்லை வைக்கிறான். ட்ரெயின் அவனை விட்டு போன பிறகு தான் செல்லே பார்க்குறான், ட்ரெயின் போயிட்டுன்னு மறந்துடுறான். வாட்ஸ்அப்பு, ஃபோனோகிராஃப் என்னென்னவோ சொல்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பொதுவாக செல் இல்லாமல் மனிதனால் அந்த அளவுக்கு நெட்டு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒரு காலத்தில் நெட்டு வருமுன்ன, கைபேசி ஃபோன்லாம் வருமுன்ன எப்படி இருந்தான்னா, ஒரு மெசேஜ் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே பல வருஷங்கள் தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு செகண்டில் ஏதோ ஒரு ஸ்கூலில் பாம்பு வச்சான். சென்னையே அலறலையா? சென்னையே பாம்பு வச்சா கவர்மெண்டால் கண்டுபிடிக்க முடியாதா? செல்லை தொலைச்சிட்டிங்கன்னா முன்ன போய் எழுதி கொடுத்தா கார்டு கொடுத்துட்டான். இப்போ நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கான்.
கண்ணை மூடி ஃபோட்டோ எடுக்கான், ஃபிங்கரை காட்டுறான், முகத்தை பார்க்குறான், ரேகையை காட்டுறான். இதுக்கப்புறம் அந்த கார்டை தர்றான். அந்த கார்டில் வந்து அவ்வளோ மகிமை இருக்குது. ஏன்னா இருக்குதுலே அதிக அட்வான்ஸ் டெக்னாலஜி சிம் கார்டு தான். இப்போ பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, ஓடிபி வருதா, அதில் தான் எல்லாமே சகல ரகசியங்களும் அந்த சிம் கார்டில் போயிடுச்சு. அந்த நெட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோன்னா நம்முடைய ஐடி மெயில் எத்தனையோ நம்பரை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த நம்பருக்குள்ளே போனால் என்னுடைய ஐடி மெயில் தெரிஞ்சு நீங்கள் போயிட்டீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் போயிட்டீங்கன்னா என்னுடைய ஐடி மெயில் வரப்போகுது. என்னுடைய ஐடி மெயில் வந்து என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, நான் எவ்வளோ ஐடி கட்டுறேன், எங்கெங்கே இருக்கேன், என்னுடைய வேலை என்ன. இப்போ ஒருவேளை இந்த செல்லை போலீஸ்காரங்க சைபர் ஸ்கூப் பிரான்ச்சில் கொடுத்தா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? என் செல்லுடைய கனெக்ஷன் இந்த இடத்துல இந்த மனுஷன் நிற்கான்னு அவங்க அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதால் கவர்மெண்ட் கண்டுபிடிக்க முடியாதா? ஸ்கூலில் ஏன் இந்த பாம்பு வச்சான்னு கண்டுபிடிக்க முடியாதா? இப்போ வச்சதே உங்களில் ஒருத்தன் தாண்டாங்கிறேன். மக்களை ஏமாத்துவதற்கு, திசை திருப்பதற்கு அரசாங்கம் எவ்வளோ மோசமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் தவிக்கிறாங்க, ஐயோ 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 ஐயோங்குது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை வீட்டுக்கு போகிற நம்பிக்கை வேண்டாமா? நீ பதப்பதப்பில் ஓடி நீயே வண்டியில் மாட்டிக்கிடுவோம். உங்களுக்கு அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இல்லை. ஆனால் இது முதல்ல வந்தது ஃபோனோகிராம், தாமஸ் ஆல்வா எடிசன். அதுக்கப்புறம் மார்க்கோனி ரேடியா. நான் ரேடியோவை பார்த்து, எங்கள் சித்தி வீட்டில் ஒரு பெரிய ரேடியோ இருக்கும். சுவிட்சு போட்டால் லைட் எரியும். லைட்டுன்னா ஒன்று திருப்பினா முள் வரும், இன்னொன்று திருப்பினா சவுண்டு. 2 பட்டன், பெரிய பட்டன். பெரிய ரேடியோ இவ்வளோ பெருசு, இவ்வளோ நீளம். நான் உள்ளே எட்டி பார்த்துருங்க, யாரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு. என் சின்ன வயசுல இந்த மாதிரி இருக்க பிள்ளைங்கள ஊரில், கிராமத்தில், நான் சென்னையிலேருந்து ஊருக்கு போயிருக்கோம். சென்னையில் இருக்கவனுக்கே தெரியல, கிராமத்தில் உள்ள எட்டி பார்ப்போம் உள்ளே எங்கே ஆள் இருக்குது. இதை கண்டுபிடிச்ச மார்க்கோனி அந்த வெற்றி விழா கொண்டாடினாராம். அந்த வெற்றி விழா கொண்டாடுறப்போ அவற்றை அந்த மேடையில் இருக்கிற பாஸ்டர் மாதிரி ஒருத்தர், ஐயா அதுக்கு முன்னாடி இப்போ நீ இன்ட்ரடக்ஷன் பண்ணார, அதே மாதிரி ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ரேடியோ எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவர் சொன்னாராம், அடுத்து அவருடைய உரை, அவருடைய அந்த டைம் வர்றப்போ, நான் முட்டி போட்டு சின்ன ஓலை குடிசையில் எங்கள் அப்பா முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. 2 கைகளை தூக்கி, பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, ஹெவன்லி மை ஃபாதர், நான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நான் பக்கத்தில் உட்காந்து, அந்த பக்கமாக உட்காந்து சொல்லுவேன், எப்பா நீ என் வீட்டை விட்டு வெளியே போனால் நீ பேசுகிற சத்தம், ஜெபம் பண்ணுற சத்தம் என் காதில் விழலை. உன் பக்கத்தில் இருந்தால் தான் நீ ஜெபம் பண்ணுற சத்தம் விழுது. இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரில. இப்படி பார்த்தா மேகம் போய்கிட்டே இருக்குது, இப்படி பார்த்தா எங்கே இருக்காருன்னு தெரில. நீ பண்ணுற ஜெபம் எப்படிப்பா ஆண்டவர்கிட்ட போகும்னு கேட்டாங்க. அவர் சொன்னாராம், ஒரு நாள் உனக்கு ஆண்டவர் விலைக்கு காட்டுவாருன்னாராம். அதையே திங்க் பண்ணி தான் நான் வேவ்ஸ் கண்டுபிடிச்சேன். அந்த கதிரலைகள் வாய்ஸை சத்தம் மூலமாக அனுப்ப முடியுங்கிறத கண்டுபிடிச்சேன். ஒன்றுமே இல்லை, ஒரு மனிதன் பூமியிலேருந்து வானத்தை நோக்கி ஜெபிக்கிறப்போ அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, பலனை கொடுத்துருக்கிறாரு. அந்த எப்பெல்லாம் வேதனை வருதோ அந்த ஆபிரகாம் சொல்கிறாங்க, எப்பா நம்ம ஆடு இருக்குப்பா, அருவா இருக்குது, கட்டை இருக்குது, வேர் இஸ் பலி எங்கப்பா? பார்த்துக்கொள்வார்ப்பா, கடவுள் பார்த்துக்கொள்வா. யாக்கோபு சொல்கிறாங்க, யாக்கோபு நடந்து போகிறப்போ தனிமையான வாழ்வு, இருட்டான வாழ்வு, காட்டுக்குள்ளே போகிறாரு. எந்தவித சேஃப்டியில் இருக்கிறப்போ தலையில் கையை வச்சுட்டு அவர் மேலே படுக்கிறாரு. மேலே பார்க்குறப்போ கீழேருந்து மேலே போகிறாங்க, மேலேருந்து கீழே வர்றாங்க. அந்த தலையை கை வச்சுட்டு அந்த கல்லை தூக்கி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி தொழுது கொண்டு, இது காண்டோடைய இருக்கிற இடம், இது பெத்தேல் என்று பேரை வச்சுட்டு ஜெபம் பண்ணாராம். ஏன்னா ஒரு தனிமையாக இருக்கிறப்போ ஆண்டவர் அவரோடு இருக்கிறான்னு ஜெபம் பண்ணாராம். ஈசாக்கு ஜெபம் பண்றப்போ, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஜெபம் பண்றப்போ, அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்றப்போ ஈசாக்கோடு பேசுகிறார். எதுக்குமே கவலைப்படலை, வேதனையோடு படுத்திருக்கிறப்போ ஆண்டவரே இறங்கி வந்து அவரோடு பேசுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆதியாம் 26-24 சொல்றார். வேதனை, கண்ணீர். ஏன்னா எல்லாரும் வந்து அவரை மிரட்டுறான், நீங்க சர்ச்சை வச்சிருப்பியா பார்வ, நீ என்ன பண்ற, மிரட்டுறேன் குத்துறேன்னு. ஆனா அவரு அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர். உங்களை தாயின் கருவில் உருவாகும்னே தெரிந்தெடுத்த ஆண்டவர். தாயின் கருவில் இங்கே உருவாகும்னே என் பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இப்படி தான் இருப்பார், ஒல்லியா கருப்பாக தான் இருப்பார். இவர் இப்படி தான் குண்டா கருப்பாக இருப்பார்.
இவர் இப்படி தான் சஃபாரி போட்டிருப்பாரு, நீட்டாக தலைக்கு டையெல்லாம் அடிப்பாருன்னு தெரியும் அவருக்கு, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பார். ஏன்னா அவர் சொல்றப்ப என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீ படுத்திருக்கிறப்போ, உட்கார்ந்துருக்கிறப்போ, எழுந்திருக்கிறப்போ நம்மை ஆராய்ந்து அறிந்த ஆண்டவர். அந்த ஆராய்ந்து அறிந்த ஆண்டவர் ஜெபம் பண்ணுறோம். அதை பார்த்தா நான் ரேடியோ கண்டுபிடிச்சேன்னு மார்க்கோனி சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு தகப்பனை நோக்கி அழைக்கிறப்போ இதுதான் ப்ராக்டிக்கலாக அந்த ஏசாயால சொல்கிறாரு. இப்போதும் யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உன்னோடு 43ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 வசனங்களை பார்த்தீங்கன்னா do not afraid, do not afraid, I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். வாழ்க்கையில் நம்ம பயப்பட வேண்டாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனைங்க, நாளைக்கு காலையில் உங்கள் வீடு ஜப்திக்கு வரப்போகுது. ஜப்திக்கு வர்றது நான் என்ன செய்வேன்? இந்த 30வது ஆண்டு விழாவில் உட்காந்துருக்கேன், எனக்கு ஆண்டவர் விடுதலை தருவார்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஜப்திக்கு வரணும்னா வந்து தான் ஆகும். ஆனால் அதை விட ஒரு பெரிய வீட்டை உங்களுக்கு தருவார். இல்லை ஏதோ ஒரு நோக்கம் இல்லை, ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எது நடந்தாலும் இது உம்முடைய சித்தம் அல்லவா, உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. நீர் ஜீவனுள்ள தகப்பன் அல்லவா, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். இடைவிடாமல் துதித்து கொண்டு கண்டினியூ டு த ப்ரேயர், ஆல்வேஸ் பிரைஸ் டு த காட். எப்பொழுதும் ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்து கொண்டே இருக்கணும். நீங்கள் உட்கார்ந்துருக்கப்போ, எழுந்திருக்கிறப்போ, நடந்திருக்கப்போ, படுத்திருக்கிறப்போ தகப்பனே தோத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு என் வீட்டுக்காரர் என்னை அடிச்சிருக்கிறாரு, என்னை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருப்பா, உம்முடைய சித்தம் இல்லாமல் இது நடக்கலை, உம்முடைய பெர்மிஷன் இல்லாமல் அவர் அடிக்கலை. அடிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டுப்பா. ஒருவேளை அந்த அடிப்பதற்கு நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தகப்பனே, ஒரு விசை கூட மனமிருங்க. என் கணவர், நான் ஜீவனுள்ள தகப்பனே கண்டுகொள்ளணும்பா, அந்த கணவர் ரட்சிக்கப்படணும். ஐயா என் மனைவி எனக்கு தெரியாமல் என் பணத்தை கொண்டு எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறா, எவ்வளோ சொன்னாலும் தெரியல, பிள்ளைகளை பற்றியோ என்னையை பற்றியோ கவலை இல்லை, அவங்க அண்ணன் தம்பி கஷ்டம் வேதனை கொடுத்துட்டு வந்துடுறா, தெரிய மாட்டேதுன்னு வேதனையோடு உட்கார்ந்துருக்கீங்க. வேதனையோடு உட்கார்ந்துருக்க உங்களுக்கு அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. அந்த சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்குறப்போ தகப்பனே எனக்கு ஒரு புதிய விடுதலை, புதிய வாழ்வை கொடுங்க அப்பா, புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கன்னு நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறப்போ அவர் நிச்சயமாகவே, ஏன்னா என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் எட்டதுமான பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை தகப்பனை உம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்கலை. எது நடந்தாலும் அவருடைய சித்தம், எது நடந்தாலும் உம்முடைய வேதனை. யோபு சொல்லலையா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம். உம்முடைய சித்தம் இல்லாமல் என் மனைவி என்னை விட்டு போகலப்பா, உம்முடைய சித்தம் இல்லாமல் என் கணவர் என்னை விட்டு போகலை, உம்முடைய சித்தனமை என் மகள் என்னை ஏற்றுக்கொள்ளலை, எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலப்பா, என் இருக்க குறைய சொல்லித்தாங்க, எனக்கு குறைய சரி பண்ணிக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா, ஒரு தாய் தேற்றுவது போ ஒரு ஆண்டோடைய வார்த்தையை நம்ம மார்கோனி ரேடியோ கண்டுபிடித்ததால ஆண்டோடைய துதியை சொல்லி வந்தாங்க. கப்பல்ல இருந்து விடுதலை கிடைத்ததால, வாழ்க்கையில வேதனை துன்பங்கள் கிடைத்ததால ஆண்டவரை நாம் துதியை சொல்லுறோம். இன்னொரு வகையான ஆண்டவருக்கு நம்ம எப்படி துதியை சொல்லிடுறோம்? 1 யோவான் 1:3 சொல்லுது, நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆண்டோட யூனிட்டி. 1 கொரிந்தியர் 9 சொல்லுது, நம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவரோடு நம்முடைய உறவு எப்பவுமே ஐக்கியப்பட்டிருக்குமா? ஒருவேளை தாவீது ராஜா எப்பவுமே ஆண்டவரோடு எப்பவுமே ஐக்கியப்பட்டிருந்தார். தாவீது ராஜா ஆண்டவருக்கும் அவருக்கும் எப்பவுமே ஒரு நல்ல உறவு இருந்து கொண்டே இருந்தது. நாம் ஆண்டவரோடு எப்பொழுதும் ஒரு நல்ல உறவு வைத்திருக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நல்ல ஒரு ஐக்கியம் ஆண்டவரோடு நமக்கு இருக்கா? நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கிறப்போ நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த யோவான் கூட இருந்தவர் சொல்றார், மார்பில் சாய்ந்தவர் அன்பான சீசன் என்று சொல்லப்படுகிறவர் சொல்றார்.
ஆண்டோடு நல்ல உறவு நமக்கு எப்படிப்பட்ட உறவு? ஜெபம் பண்ணுறதாலையா, காணிக்கை கொடுப்பதாலையா, ஞானஸ்தானம் எடுப்பதாலையா, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறதாலையா, இல்லைன்னா ஐயா மாதிரி ஒரு சஃபாரி அழகாக போட்டுக்கிறதாலையா? எப்படி நம்ம ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? இல்லை உலக பிரகாரமாக இந்த மதத்தின் அடிப்படையில் நான் இப்படிலாம் இருக்கிறேன், அந்த ஐக்கியமா? ஆனால் ஆண்டோடைய ஐக்கியம் அது விரும்பலை. ஒரு சாட்சியான வாழ்வு, ஆண்டவற்ற ஒரு சாட்சியான வாழ்வு. எப்படி நமக்கு அந்த சாட்சியான வாழ்வு? அவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர் 11:24 சொல்லுது, அவர்கள் நல்லவர்களும் விசுவாசத்தில் நிறைந்திருந்தார்கள், பரிசுத்த ஆவி வல்லமை அவர்களோடு இருந்தது, அதனால் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம் அல்ல, நாம் போகும் வழி, அதுதான் மார்க்கம், தான் கிறிஸ்தவம். அந்த ஐக்கியம் நம்மகிட்ட, ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்தில் நம்ம எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? இன்னைக்கு எங்கே போனாலும், ஒரு காலத்தில் லிஃப்ட்டு எலிவேட்டர்லாம் ரொம்ப குறைவு. இப்போ மெட்ரோக்குள்ளே போனால் லிஃப்ட்டு எலிவேட்டர், மால் போனால் அதே மாதிரி, ஜவுளி கடை போனால் அதே மாதிரி ஒரு லிஃப்ட்டில் ஒரு 15 பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லிஃப்ட்டு. அந்த லிஃப்ட்டில் நிறைய பேர் ஏறுறாங்க. அப்போ சகோதரர் மாதிரி ஒருத்தர் வந்தோடனே அது போல ஹெவி லோடுன்னு காட்டுது. அந்த ஏர்போர்ட் செல்லும் மெட்ரோ ரயில் அடுத்த 2 நிமிடங்களில் வரும், 2 நிமிடங்களில் வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ட்ரு ஆகிறப்பவே அடுத்து நீங்கள் போகிற ஏர்போர்ட் மெட்ரோ 3 நிமிடங்கள். 3 நிமிடங்கள்ல இங்கே தண்டையார்பட்ட மெட்ரோ நான் எலிவேட்டரில் காய் வச்சு ஓடணும், குடு 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 குடுன்னு ஓடணும். போகிற ஸ்பீடில் அந்த ஸ்கேனில் தூக்கி எறியணும், எரிஞ்ச ஸ்பீடில் அவர் என்னை செக் பண்ணணும், கார்டு ரெடியாக வச்சுருக்கணும். போகிற ஸ்பீடில் அடுத்து திறந்து உள்ளே போயிட்டு மூடுறது கூட கூடாது, நம்ம உடனே வைக்கணும், மூடாது, அப்படியே வெளியே போயிடலாம். அப்படியே குட்டு 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 குட்டுன்னு ஓடி போய் ஏறினா அந்த மெட்ரோ கரெக்டாக உள்ளே வந்து திறந்துருங்க. அது 3 செகண்ட், 3 நிமிஷம். இப்போ இந்த லிஃப்ட்டில் ஏறினா அதான் டைம், அது சொல்லிக்கிட்டே இருக்குது டைம். அதுதான் இந்த மெட்ரோவில் நிறையா பிடிச்சது எனக்கு, டைமிங். யார் வெளியே வரேன்னு தெரில, ஒருத்தர் பார்க்குறோம், ஒருத்தர் மண்டையை சொல்கிறாங்க, ஒருத்தர் காதை தைக்கிறாங்க, ஒருத்தர் மூக்கு தூக்குறாங்க, ஒருத்தர் கண்ணை மூடிக்கிட்டாங்க, ஒருத்தர் யார் வெளியே வரேன்னு தெரில. பின்னால் இருந்த ஒரு சகோதரி, இவரை மாதிரி ஒரு சகோதரி வெளியே வந்து நிற்கிது. அதை இறங்கணுன்னா லிஃப்ட் ஓவர்லோடு சரியாயிடுச்சு, லிஃப்ட் மூவ் ஆகுது. மூவ் ஆகுறப்போ கண்ணாடியில் பார்த்தா அந்த அம்மா ஒரு ஹேண்டிகிராஃப்ட், 2 கால்களும் முடியாத ஒரு ஹேண்டிகிராஃப்ட். அது இறங்கி மற்றவங்களுக்கு வாழ்வு கொடுத்தது. அது முதல்ல ஏறினது, பின்னால் போய் உட்காந்துருக்கு, பின்னால் போய் நிற்கிது. முதல்ல ஏறிடுச்சு, அப்போ பின்னால் வந்து நிற்கிது. பின் முன்னாயிரம் போங்க போங்க போங்கன்னு தள்ளுறாங்கல்ல. அந்த ஏர்போர்ட்டு கேட்டில் இந்த கோச்சில் கொண்டு ஃப்ளைட்டில் விடுவாங்க. ஃப்ரண்ட்டு டிரைவர் சீட்டு பக்கத்துலனா இறங்கணும், டக்குன்னு குடு குடுன்னு மேலே ஓடிடுவோம், பெட்டி வைக்க இடம் கிடைக்கும். நம்முடைய தூர பார்வை பெட்டி வைக்கணும் போன உடனே. கடைசி சீட்டு போட்டிருப்பாங்க இறங்குறதுக்கு முதல்ல, ஆனால் முதல்ல யாருன்னா பெட்டி வைக்கணும், முதல்ல விட மாட்டான் கடைசி சீட்டை. அதுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக போய்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எங்கே நின்னா எப்படி போனால் கிடைக்கும், இதெல்லாம் பிளான் பண்ணி போகணும். முதல்ல போகிறோம் பெட்டி வைக்க மாட்டான், கையில் வச்சு தேடுவான், ஏன்னா இல்லாமல் நம்ம வச்சுருவோம், ஏன்னா போய்கிட்டே இருக்கிறோம். பின்னால் போன்னு தள்ளுறாங்களா, அதே மாதிரி போன்னு தள்ளி பின்னால் போய் நிற்கிது. ப்ளீஸ் கிவ் த வேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிது. அப்போ இவரை மாதிரி ஐயா பார்க்குறாரு, அவர் கண்களில் கண்ணீர் விடுது. நம்ம ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறோம், நம்ம விட்டு கொடுக்கல. 2 கால்களும் முடமான ஒரு சகோதரி வாழ்வு இடம் கொடுத்துச்சு. பாருங்க என்ன லைஃபு, என் பைபிள் எனக்கு எதுக்கு, என் மெசேஜ் எனக்கு எதுக்கு, எத்தனை சர்ச்சுக்கு நான் போய் என்ன யூஸு, அந்த அவர் திங்க் பண்ணார். ஒருவேளை ஆண்டோடைய திங்கிங் அதுதான். இச்சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய். போனாங்க, லெஃப்ட் ரைட்டுனாரு, நீ சபிக்கப்பட்டுள்ளாரு, நீ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு, பிளஸ் ஃப்ரம் மை ஃபாதர்னார். நாங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோம்? தண்ணி இல்லாமல் இருந்தேன், சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், ஜெயிலில் இருந்தேன், வியாதியாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், என்னை யாருன்னே தெரியாது.
ஆனால் ரோட்டில் என்னுடைய முகத்தை பார்த்து எனக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்க. ஆடை கிழிஞ்சிருந்தது. ஐயோ, எனக்கு இத்தனை புது ஆடை என் வீட்டில் இருக்கு, என் பிள்ளைக்கு ஒரு புது ஆடை நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். இந்த பிள்ளைக்கு ஒரு புது ஆடையை எடுத்து கொடுத்தேன். ஜெயிலுக்கு போன அவங்கள போய் பார்த்தாங்க. இதுதான் கண்டும் கேட்டும் அடைந்திருக்கிறதுன்னு சொல்ல. வாழ்க்கையில் நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படி இருக்கோ அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பை பார்த்து உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த வித ஆயுதமும் கேன்சர் வராதுங்க. வந்தாலும் போயிருங்க. சுகர் வியாதி தொடாதுங்க. தொட்டாலும் அதை உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுங்க. ப்ரெஷர் வியாதி உங்களை ஒன்றும் பண்ணாதுங்க. என்னைக்கு நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறது பிறருக்கு கொடுத்து பாருங்க. ஐயோ, என் கம்பெனியில் வேலை பார்க்குறான், அவங்க அம்மா செத்து போச்சு, விட்டுருக்கோ இல்லையோ ஒரு 500 ரூபா கொடுத்து உதவுங்க. செத்துப்போன அம்மாவுக்கு ஏதோ ஒரு காரியம் செய்ய எடுத்து கொடுங்க. உங்கள் வீட்டில் வராது. வியாதி இருக்க மக்களுக்கும் நீங்கள் உணவு கொடுத்து பாருங்கள், வராது. நீங்கள் எப்பெல்லாம் பிறரை நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இதுதாங்க மினிஸ்ட்ரி, இதுதாங்க இயேசு. அதுதான் அவரை என் ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவான்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்தவம் இந்தியாவில் இப்படிப்பட்ட நிலைமை இந்த தெருவில் இருக்குன்னா இன்னைக்கு 100% கிறிஸ்டினுங்க, மாற்று கருத்து இல்லை. இந்த சாட்சியான வாழ்வு ஏன்ட்ட இல்லைங்க. அதுதாங்க கிறிஸ்தவம் முன்னேறலை. கிறிஸ்தவமா அதுவும் ஒரு மதம், அதுவும் ஒரு ஜாதி, அதுவும் ஒரு கடவுளை, பாரின் கடவுளை பின்பற்றிட்டு போகிறான்னு உங்களுக்கு எனக்கு நம்மளும் சண்டை போட்டால் கொலை அடியில் போய் நம்மளும் விட்டு கொடுக்கலாம். பக்கத்து வீட்டுக்கார ஒரு அடி இடம் தோத்துறோம், நீங்கள் கட்டிட்டு போங்கன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் 10 அடியை உங்களுக்கு தருவாருங்க. அந்த ஒரு அடி போனாலும் 10 அடி தருவாருங்க. ஆனால் அவனுக்கு சாபங்க. இதுதாங்க கண்டும் கேட்டும், இதுதாங்க இந்த ஜனத்தை கேட்டு. ஐயோ, கிறிஸ்தவனா மாறின பிறகு அவன் தஞ்சாவூர் தவளா இருந்தா, எப்படி பகங்காரியா இருந்தா, ஆனால் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாலோ, என்னைக்கு அந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டு வந்த பிறகு அவன் லைஃப் எப்படி லைஃப் மாறி இருக்குங்க. சண்டை போடுறது இல்லைங்க, மாமியாரை அடிக்கிறது இல்லைங்க, புருஷனை திட்டுறது இல்லைங்க, ஒரு அன்பான பெண்ணாய் மாறிட்டான். இதுதாங்க கண்டும் கேட்டு இருக்குது. ஆண்டவர் இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தின ஆண்டவர் ஏற்படுத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏற்படுத்தின நோக்கத்துல நாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேவியனை கண்டுபிடித்து விடுதலை கொடுக்கிறார்னா தெக்கோபொலி நாட்டில் சொல்றான். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பாவியான பெண்ணை போய் ஆண்டவர் பார்க்கிறாருன்னா, நான் செய்த பாவத்தை இயேசு சொல்லிட்டாருங்க. நான் பாவின்னு ஓடியாந்து குடுகுடுன்னு சொல்லுது, அந்த ஊரே ரட்சிக்கப்படுது. இதுதாங்க எனக்கு இந்த ஜனங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம நன்மை செய்வதில் எப்பவுமே சோர்ந்து போகாம அடுத்து கொடுத்து பாருங்க. ஒரு குருவானவர் இருக்கிறார். அவர் மாஞ்சோலிங்கிற ஒரு கிராமத்தில் வேலை பார்த்தார். ஒரு நாளைக்கு 3 பஸ்ஸு, 2 பஸ்ஸோ 3 பஸ்ஸோ அவர் அங்கே இருக்குப்போம். காலையில் ஒன்று, சாயங்காலம் ஒன்று. 6 மணிக்கு மேலே வெளியே வர முடியாது. நாங்கள் மிருகங்கள் தொல்லை, ப்ரைவேட் ரோடு. அவர் கீழே வந்துட்டு சர்ச்சுக்கு போகிறப்போ காலையில் முதல் பஸ்ஸுக்கு சீக்கிரம் போயிடுவாராம். முதல்ல போய் பஸ்ஸில் உட்காந்துருவாராம். முன்னால் சீட்டில் உட்காந்துருவாராம். பஸ்ஸு சீட்டெலாம் ஃபுல்லாகுமா. ஃபஸ்ட்டு சீட்லாம் ஃபுல்லானோடனே அங்கே ஒரு முதியவர் நிற்பார். முதியவர் நின்ன உடனே எழுந்திருப்பாராம். எழுந்து அந்த முதியோருக்கு இடம் கொடுத்துருவாராம். திரும்ப பஸ்ஸு உள்ள ஸ்டாண்டிங்லாம் ஃபுல்லாகிருமா. கீழே ஏற முடியாமல் ஒரு பெண்மணி நிற்பாங்க. நிற்க இடம் இருக்காது. இறங்கி படிக்க வருவாராம். அந்த அம்மாவுக்கு உள்ள இடம் கொடுப்பாராம். படிக்க வந்தவர் பின்னால் பஸ்ஸில் மேலே ஃபுல்லாகுமா. மேலே டாப்பில் உட்காருவாங்க. இப்படியே தான் போகணும். தலையை தூக்குனா மரக்கம்பு அடித்து உடைச்சிடும். இப்படி ரொம்ப குளிராக வேற இருக்கும். மேலே போய் உட்காருவாராம். திரும்ப மேலேயும் ஃபுல்லாகிருமா. கீழே இறங்குவாராம். படியில் ஒரு 10 பேர் நிற்பாங்களாம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ட்ராவல். படியில் நின்றுக்கிட்டு போங்களாம். பஸ்ஸோடைய படி பின்னால் எப்படி இருக்குன்னு தெரியும். 1/2 அடி அகலம், உயரம். கடைசியாக அந்த படியில் நின்றுட்டு போய் ட்ராவல் பண்ணுவாராம். இதுதான் லைஃப், இதுதான் வாழ்வு, இதுதான் ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். சிறியவளுக்கு எதை செய்தாயோ அது எனக்கே செய்தாய். ஒருவேளை இன்னைக்கு திருச்சபை, புதிய பெத்தேல் திருச்சபை ஆண்டவர் யாக்கோபை தெரிந்தெடுத்தார். தெரிந்த யாக்கோபில் ஒரு நோக்கம் உண்டு. அதே மாதிரி விசுவாச ஜப மக்களாய் உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிற ஆண்டவருக்கு அவர் துதியை நீங்கள் சொல்லுகிற மக்களாய், நீங்கள் நானும் அவருடைய துதியை சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய துதியை நம்ம பிறருக்கு சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? இந்த எதிர்பார்ப்பு ஆண்டவற்ற இருக்கு. ஏன்னா மக்களை
வியாதியில் இருந்தான். ஒரு பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணார். ஒரு ட்ராக்ஸை படித்து பார்த்தாங்க, ஒரு டிவியில் பார்த்தாங்க. தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு பல்லவத்தை நோக்கி பார்த்தாங்க. அந்த வேதனை மாறிடும். நீ இந்த பாவம் செஞ்சுருக்க, நீ சிகரெட் பிடிச்சவங்க லங்ஸு கெட்டு போயிடுச்சு, நான் உனக்கு விடுதலை தரமாட்டேன்னு சொல்லலை. நீ குடித்ததால் உன் லிவர் கெட்டு போச்சு, உனக்கு விடுதலை தரமாட்டேன்னு சொல்லலை. என் மாமியாருக்கு நான் சோறு போடலை, அதனால் என் மருமக எனக்கு சோறு போடலை நீ நினச்சிட்டு இருக்க. நீயும் ஆண்டவரை நோக்கி திரும்பிப்பார். அதே மருமகள் உன்னை ஏற்றுக்கொள்கிற மருமகளாய் அவளுக்கேற்ற ஒரு ஞானத்தை கொடுக்கும் ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம அவரை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியை நம்ம பிறருக்கு அற்புதமாக சொல்லிட்டு வர்றப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். ஒரு விசை கூட அவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, எங்களை ஆசீர்வதித்திருக்கீங்க, எங்களை தெரிந்தெடுத்திருக்கீங்கப்பா, நன்றி தகப்பனே. நாங்களும் துதியை சொல்லணும் தகப்பனே. துதி என்பது சிறியவர்களுக்கு எதை செய்தாய் எனக்கே செய்தாய் வார்த்தன்படி அந்த துதியை சொல்லுகிற மக்களாக எனக்கு மாற்றி கொடுங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா? யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிருளில் வந்து மூடிட ஏனோ நெருங்கி சேவரே. ஆம் தகப்பனே, யாக்கோபை போல உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். யாக்கோபை தெரிந்து கொண்டீங்கப்பா, உங்களுடைய துதியை சொன்னார். ஈசாக்கை தெரிந்து கொண்டீங்க, யோசேப்பை தெரிந்து கொண்டீங்கப்பா. ஒரு விசை கூட எங்களையும் அழைத்த தகப்பன் பவுலடிகளை தெரிந்து கொண்டீங்க. அவர் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்று சொன்னாங்கப்பா. திருவசனத்தை நான் பிரசங்கிப்பது என்னுடைய விழுந்த கடமைன்னு சொன்னாங்கப்பா. ஒருவேளை நாங்கள் அந்த திருவசனத்தை இந்த சமூகத்தில் இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிற மக்களா நீர் எங்களை மாற்றித்தாங்க. இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார் சொல்வதை விட இதோ நாங்கள் கொடுக்கும் அன்பின் மூலம், நாங்கள் செலுத்தும் பரிவினைத்தின் மூலம் தகப்பனே அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. உங்களுடைய நாமம் உயர்த்தப்படும் தகப்பனே. இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பான வாழ்வை எனக்கு தாங்க, விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்வை என் வாழ்வில் தாங்க தகப்பனே. இயேசு நல்லவர் என்பதை என் வாழ்வில் நான் பெற்றுக்கொண்ட நான் பிறருக்கு அறிவிக்கிற மக்களை எனக்கு மாற்றித்தாங்க. உங்களுடைய பிரசனை எங்களோடு வரட்டும் தகப்பனே. எத்தனையோ வேதனையின் மத்தியில, எப்படியோ துன்பங்களின் மத்தியில தகப்பனே, ஒரு விதமான யூரின் ப்ராப்ளத்தினால, அதாவது யூரின் ப்ராப்ளத்தினால ஸ்டோனுனால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அன்பு மகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த ஸ்டோன் தகப்பனே, அந்த கட்டிகள் தகப்பனே கரைந்து இன்றே ஒரு விடுதலை, இன்றே ஒரு அற்புதம் தகப்பனே. அந்த ஸ்டோன்ல இருந்து முழுமையான ஒரு விடுதலை தகப்பனே. ஒரு விதமான போன் எலும்பின் வலி தகப்பனே, கைகால் அசைக்க முடியாத ஒரு வலி தகப்பனே. அந்த வலியிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு ஏக்கத்தோடு அந்த வலியில கைகளை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த அன்பு மகள் மேல தகப்பனே உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. மார்பகத்துல கட்டி தகப்பனே, அந்த கட்டி கேன்சர் கட்டி என்று டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்துல நான் உம்முடைய துதியை சொல்லணும். ஆண்டவர் எனக்கு அந்த கேன்சர் கட்டிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கொடுத்தார், நல்ல வாழ்வை கொடுத்தார்னு சாட்சி சொல்ல தகப்பனே. உம்முடைய துதியை சொல்ல அவர்களை நீங்க பலப்படுத்துங்க தகப்பனே. அந்த கட்டிகள் அந்த இடத்தை விட்டு மறந்து போனோம். ராத்திரி போய் பார்க்கிறப்ப அந்த கட்டியை அந்த இடத்துல இல்லைன்னு உமக்கு சாட்சியான வாழ்வை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஞாபக மறதி, எது எங்க வைத்தேன், எது எங்க நடந்ததுன்னு எனக்கு தெரியல. என் வயது நிமித்த ஞாபக மறதி, என்ன சொல்றதுன்னு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு ஞாபக குலைச்சல்ல இருக்கிற அப்படி ஜெபித்து கொண்டிருக்க அன்பு பிள்ளைகள் மேல உம்முடைய வசனம், உம்முடைய ஆவிக்குரிய வல்லமை இறங்கிட்டு தகப்பனே. ஒரு விதமான அசுத்தாவின் கட்டுகள் தகப்பனே, கெட்ட சொப்பனங்கள், இரவுல தூக்கமின்மை, கெட்ட சொப்பனங்கள், ஏன் நான் வாழணுங்கிற அந்த கஷ்டத்துல ஒரு சகோதரி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மகளுக்கு தகப்பனே ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமாய், ஒரு விடுதலை உம்முடைய வல்லமை தகப்பனே. உமக்கு விரோதமான மந்திரம் இல்ல, உமக்கு விரோதமான தந்திரம் இல்ல. அந்த மகளுக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. என்ன நோக்கத்தோடு அழைத்துட்டு வந்தீங்களோ நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. அந்த பெத்தேல் விசுவாச ஜெப வீட்டில்
30வது ஆண்டு விழால நீர் இந்த உலகத்துல 30 வயதுல ஊழியத்துக்கு வந்தீங்கப்பா. 30 வயதுல யோசேப்பு ஒரு அரசனாக மாறினாங்கப்பா. அதே வல்லமை, அதே அபிஷேகம் இந்த மக்கள் மேல இறங்க வேண்டுமாய், அந்த மக்கள் மேல இறங்க வேண்டுமாய் இறங்கிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்